பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம யோபுவின் புத்தகத்தில் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 12வது அதிகாரம், வசனங்கள் 16 முதல் 20 வரை 4 வசனம் தாங்க. ஆனால் இந்த 4 வசனத்தில் யோபு எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, தேவனுடைய செயல்பாடுகள், தேவன் எந்த விதமாக செயல்படுவார், அவருடைய பலம், அவர் அப்படின்றத கொடுத்து இதுக்கு முந்தின நாள் கூட அந்த போர்ஷன் நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா. அதில் முதிர் வயதில் உள்ளவர்களுடைய அனுபவம், அறிவுரைகள், இதெல்லாம் கூட அதை விட தேவனுடைய சிந்தனைகள், அவருடைய ஞானம் ரொம்ப பெரியதாக இருக்கிறது. அது மாதிரி இங்கே இந்த பகுதியில் சொல்லும்போது, யார் அவர் கட்டுனதை யாரால உடைக்க முடியும், அவர் சொன்னதை யார் இது பண்ண முடியும், அவரை எதிர்த்து யார் கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த பகுதியில் 4 வசனம் ரொம்ப அருமையான வசனம். இந்த 16வது வசனம் ரொம்ப ஒரு ஹைலைட்டான வசனம். அதாவது இந்த உலகத்தில் மனுஷங்க ஒவ்வொருத்தரும் தான் பெரிய ஆள், தான் பண்ணுறது யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி கூட நிறைய தவறுகள் இதெல்லாமே செய்துடுறாங்க. அதெல்லாம் அவர் அந்த வசனத்தில் சொல்லியிருக்காரு யோபு. தேவன் மோசம் போகிறவனையும் மோசம் போக்குகிறவனையும் அறிந்திருக்கிறார். அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் நம்ம ஒரு அப்பாவியான மனுஷனை ஒருத்தனை ஏமாத்துறான் அப்படின்னா அதை கூட தேவனை அறிந்திருக்கிறார். 2 பேரை பற்றியும் தெரியும் அப்படின்ற மாதிரி. அந்த உலகத்தில் தண்ணீர்களை கூட அவர் நம்ம பல இடங்களில் தண்ணீர்களை கட்டளையிட்டு அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சதை நம்ம நிறைய இடங்களை வாசிச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த பகுதியில் அவருடைய பலம், தேவனுடைய செயல்பாடுகள், ஒரு நியாயாதிபதியோட இதை கூட அறிவு கூட அதை விட கர்த்தருடைய சிந்தனை பெறுது. அந்த மாதிரி ஒரு வயது முதிர்ந்தவங்களோட புத்திசாலித்தனத்தை விட கர்த்தருடைய ஞானம் பெரிது அப்படின்றத இந்த 4 வசனத்தில் ஒரு பகுதியாக ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி, அந்த 4 வசனம் தான். ஆனால் ரொம்ப நமக்கு அதிக அறிவுரை கூறக்கூடிய நல்ல வசனங்களாக அமைந்துள்ளது. கட்டாயம் இதை படித்து பாருங்க. அல்லேலூயா.